ஹாய் மக்களே, அம்மாஸ் இன்ஃபோலேருந்து ஸ்லோச்சன் அம்மா பேசுகிறேன். இப்போது கற்பூர புத்தியை பெற என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி கூறப்போகிறேன். கற்பூரம் என்றால் உடனே பற்றி கொள்ளும். அதுபோல் சிலர் எதை கூறினாலும் உடனே புரிந்து கொள்வார்கள். சிலர் எத்தனை தான் படித்திருந்தாலும் படிக்காதவர்கள் போல மந்தமாக இருப்பார்கள். அவர்களுக்கு எதையும் புரிந்து கொள்வதற்கு உரிய திறன் இல்லாமல் பயமாகவும் இக்கட்டான சூழ்நிலைகளில் முடிவெடுக்க தெரியாமலும் விழிப்பார்கள். ஒன்றும் தெரியாதவர்கள் போல நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு எதையும் புரிந்து கொள்ள தெரியாது. இப்படி இருப்பவர்கள் கட்டாயமாக நந்திதேவரை வணங்க வேண்டும். மூளையில் உள்ள பீனல் கிராண்ட் என்னும் சிந்தனையை தூண்டும் சுரப்பிக்கு தமிழில் நந்தி என்று பெயர். இவர்கள் நந்தியை வணங்குவதன் மூலம் வாழைமட்டை புத்தியிலிருந்து கற்பூர புத்தியை பெறலாம். இவர்கள் கண்டிப்பாக நந்தியை வணங்குவது நல்லது. நந்தி எல்லா இடங்களிலும் நந்தி தேவர் குடியிருந்தாலும் அவருக்கு உரிய சிறப்பான இடங்களாக தஞ்சாவூர், ராமேஸ்வரம், கங்கை கொண்ட சோழபுரம், திருவிடைமருதூர், ஸ்ரீசைலம், பெங்களூருவில் பசவங்குடி, திருவாவடுதுறை ஆகிய தலங்கள் சிறப்பான தலங்களாக கருதப்படுகின்றன. இவ்விடங்களுக்கு சென்று நந்தியை வணங்கி நாம் அனைவரும் கற்பூர புத்தியை பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.